12 ராசியில் 8வதாக இருக்கும் சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியை பற்றி பார்க்கலாமுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை நேர்மையாக உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது தானுங்க உங்களோட கொள்கையாகவே இருக்கும். ஆனால் ஒன்று, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா எடக்கு முடுக்க பேசுவீங்க. யார் என்னன்னு எதுவுமே பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு தோன்றதை அப்படியே சொல்லிடுவீங்க. அது மித்தவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா நீங்கள் முரடன் மாதிரி தெரியுது. அதனாலேயே உங்களுக்கு திமிரு பிடிச்சவங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, நல்லது கெட்டது பார்த்து பேச மாட்டாங்கிறது இந்த கெட்ட பேர் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கங்க. ஆனால் நீங்கள் ஒரு குழந்தை உள்ளம் கொண்டவங்கங்க. நீங்கள் யார்கிட்ட எப்படி என்ன பேசுகிறோம்னு தெரியாமல் பேசுகிறீங்க. இந்த குணம் இருக்கனாலே நிறைய பேர்கிட்ட நீங்கள் பகையை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். நிறைய பேர் துரோகமெல்லாம் செய்கிறாங்க, அதையெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிறீங்க. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானால் நிலத்துக்கு சொந்தக்காரர் தான். ஆனால் உங்ககிட்ட சொத்து இருக்கும், ஆனால் இருந்தும் இல்லாததை மாதிரி தாங்க உங்ககிட்ட இருக்கிறது. பொதுவாக விருச்சிகத்துக்கு ஏன் இவ்வளோ வீழ்ச்சி வருதுன்னா, எல்லாத்தையும் பொட்டு பொட்டுன்னு பேசிடுவீங்க. யார் என்னன்னு பார்க்க மாட்டீங்க, பொட்டு பொட்டுன்னு பேசுவீங்க. இதுதான் உங்கள் வீழ்ச்சிக்கு முதல் காரணமே. 2வது, பொதுவாக பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது. ஆனால் மித்தவங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொய்யானாச்சும் அதை நடிக்கணும். ஆனால் அது உங்களுக்கு சுத்தமாக வராது. அதனாலேயே நிறைய பிரச்சனை வரும். குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும். யாரும் உங்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இந்த பாசத்தை வெளிக்காட்ட தெரியாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருங்க. அதனாலே உங்கள் மனசு ரொம்ப நொந்து போயிடும். குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ நம்ம யாருக்காண்டி இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வருமுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் போய் நிம்மதியாக இருக்கணும்னா செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் கொஞ்சம் மனசில் நிம்மதி கிடைக்குங்க. அப்புறம் உதவின்னு வந்துட்டா ஓடி போய் செய்வீங்க. யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டீங்க. ஒருத்தவங்க உதவி கேட்டாங்கன்னா நீங்கள் போய் ஓடி போய் செய்வீங்க. பண வரவு அதிகரிக்குங்க. நட்பில் ரொம்ப கவனம் தேவை உங்ககிட்ட. தீயவர்கள் நட்பு இந்த காலத்தில் தான் உங்ககிட்ட நிறைய வரும். அது தீயவர் நட்பு யார் எப்படி ஆராய்ஞ்சு பழகிறது ரொம்ப நல்லது. நட்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேணும். மித்தவங்க பிரச்சனை நீங்கள் தலையிடக்கூடாது. உங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, ஆனால் மித்தவங்க பிரச்சனையில் போய் நீங்கள் சரி செய்கிறேன்னு சொல்லி உங்கள் பிரச்சனையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டால் ரொம்ப நல்லதுங்க. ஒருத்தவங்க பசிக்குதுன்னு கேட்டுட்டா சாப்பாடு கொடுக்குறது நீங்கள் வல்லன்னே சொல்லிடுவீங்க. கடினமாக உழைங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரோட உடம்பில் ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் உங்களோட பெருமையை ரொம்ப அதிகரிப்பாங்க. நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா மதிப்பெண் அதிகமாக எடுப்பீங்க. அப்புறம் பணம் வரவு அதிகமாக இருக்கும். அது சிக்கனமாக செலவழிக்கணும், சேமித்து வைக்கணும். உங்கள் கையில் பணம் வரும், ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியாது. சட்டுன்னு காலி ஆயிரும். அதை நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி சேர்த்து வைக்கணும். அப்புறம் பிற்காலத்தில் உங்களுக்கு பண தேவை இருக்கும்போது யார்கிட்டே கையேந்திர நிலைமை வரும். அது வராமல் இருக்கன்னா இப்போயே சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசுங்க. யார்கிட்ட எப்படி பேசுன்னு தெரிஞ்சு பேசுங்க. பணத்தை சேமித்து வைங்க. அது உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நட்பில் ரொம்ப கவனம் தேவை. மித்தவங்க பிரச்சனை நீங்கள் தலையிடாதீங்க. உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். கடினமாக உழைங்க, அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக வரும். தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாடுவது ரொம்ப நல்லது. அப்புறம் வாரம் செவ்வாய்க்கிழமை சென்று முருகன் கோயிலில் போய் வழிபட்டாலே உங்களோட பிரச்சனை பாதி குறைஞ்சிரும். வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு 6 படி முருகன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை மென்மேலும் வளரும்.